மறுபடியும் நடந்த தின நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இதற்கு முன்னர் நடந்த தின நிகழ்ச்சிக்காக இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை விதவிதமான மனிதர்கள், வித்தியாசமான கிராமங்களில் நம்ம எவ்வளோ இடங்களுக்கு பயணம் செஞ்சுருக்கோம். அந்த பயணங்கள் கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாடங்கள். இந்த தடவை நடந்த தினவுக்காக என்ன செய்யலாம், யாரை சந்திக்கலாம், அப்படி ஒரு வித்தியாசமான நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனிதர்கள் யாராவது இந்தியாவில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நான் தேடுதலில் இறங்கிய போது எனக்கு கிடைச்ச ஒரு பெயர் காஜோல் அப்படிங்கிறது. இந்த காஜோலுங்கிறது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன சிறுமி தான். கிட்டத்தட்ட வட இந்திய பத்திரிகைகளாகட்டும், வட இந்திய தொலைக்காட்சிகளாகட்டும் எல்லாரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு தான் இந்தியாவுடைய நாக கன்னி, நாக தேவதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகப்படுத்தின விஷயம் இந்த பொண்ணு யார், நான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்காக நான் பயணம் செய்ய வேண்டிய தூரம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் நினைக்கிறேன். சென்னையிலேருந்து டெல்லி, டெல்லியிலேருந்து லக்னோ, லக்னோலேருந்து கான்பூர், கான்பூர்லேருந்து 150 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு கதம்பூர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போய் அங்கே ஒரு வில்லேஜில் போய் தான் இந்த பொண்ணை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. வட இந்திய மற்றும் ஆங்கில ஊடகங்களால் நாக கன்னிகை என்று பெயரிடப்பட்டு அழைக்கப்படும் காஜோலை என்னும் பெண்ணை சந்திக்க கதம்பூர் செல்ல பயணிக்க தொடங்கினோம். புதுதில்லியில் இறங்கி கான்பூர் அருகே உள்ள கதம்பூரை நோக்கிய பயணம் விரிந்தது. இன்டீரியர் வட இந்தியாவை பார்ப்பது புதிய அனுபவத்தை தரத் தொடங்கியது. வட இந்தியா என்றாலே நிறங்களும் வண்ணமயமும் தான். பளீரென்ற வண்ணங்கள் வட இந்தியாவிற்கே உரியது ஒரு பக்கம் என்றால், ஆங்காங்கே தென்பட்ட குதிரைகள் மன்னராட்சி காலத்தில் எச்சங்களாக தோன்றியது. வட இந்தியாவிற்கும் மேற்காசிய நாட்டு மக்களுக்கும் உள்ள ஒரு ட்ரைபல் ஆர்ட் டேஸ்ட் பல இடங்களில் பார்க்க முடியும். இங்கே கையில் கட்டிக்கொள்ள பயன்படுத்தப்படும் அழகிய கயிறுகளில் தொடங்கி வாகனங்களை சித்திரமாக மாற்றும் பழக்கம் பெரிதாக உள்ளது. வட இந்திய சாலைகளில் வாகனங்களை கவனிப்பதே தனி அனுபவத்தை தருகிறது. நம்மை போன்ற தென்னிந்தியக்காரருக்கு வாகனங்களுக்கு இவ்வளவு நுணுக்கமாக அலங்காரமூட்டும் இவர்கள் அதற்கு நேரெதிராக வீடுகளுக்கு மேற்பூச்சி கூட பூசுவதில்லை. நான் பார்த்த பெரும்பாலான வீடுகளின் உள்ளேயும் வெளியேயும் வெறும் செங்கல் கட்டுதான். அதிகமானோர் வீட்டை கட்டி முடிக்காத தோற்றத்திலேயே வைப்பதற்கான காரணத்தை அங்குள்ள ஒருவர் விளக்கிய போது பகீரென்றது. இன்னும் முழுமையாக கட்டி முடிக்காத வீடென்று காட்டுவதன் மூலம் அரசுக்கு வீடு சார்ந்த பல வரிகளை கட்டாமல் தவிர்க்கலாமா? எதில் உண்மையுள்ளதோ தெரியவில்லை. நாக கன்னிகையை தேடி வரும் எனக்கு உத்தரப்பிரதேசத்தின் லேண்ட்ஸ்கேப் பல வியப்புகளை காட்டிய வண்ணம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அடுத்து நம்மை ஈர்ப்பது விதவிதமான முகங்கள், முகங்கள், முகங்கள். விதவிதமான இசைக்குழுக்களின் முகங்களை கண்டவுடன் கேமராக்கள் அந்த முகங்களை விரும்பத் தொடங்கிவிடுகின்றன. ஆங்காங்கே தென்படும் சாமியார்களின் முகங்கள் மேலும் அழகூட்டுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நாக கன்னிகை என்று அடையாளமிட்டு அழைக்கப்படும் காஜோலை தேடி வந்த நான் இந்த ஊரையும் மக்களையும் ரசித்தவாறே செல்லத் தொடங்கிவிட்டேன்.